Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa a'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, அறியப்பட வேண்டிய சட்டங்கள் என்ற தலைப்பில் சில தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் நமக்கெல்லாம் ஏதேனும் ஒரு சந்தேகம், அதாவது ஹலாலும் தெளிவாக்கப்பட்டது, ஹராமும் தெளிவாக்கப்பட்டது, அதுல நமக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தால் தெளிவாகவே அதை என்ன செய்ய விட்டுவிட வேண்டும் என்பதை பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக மறதி, தொழுகையில நாம் செய்யக்கூடிய அந்த மறதிகளுக்கு சந்தேகம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். இப்போ ஒருவரை 2 வட்டு 3 வட்டு சொல்லலாம், ஆனா ஒரு இருக்கா இல்லையா என்று சந்தேகம் வந்தால் ஒருவர் செஞ்சிடணும், சந்தேகத்துக்கு இடம் வைக்க கூடாது என்பதெல்லாம் பார்த்தோம். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல சந்தேகங்கள் வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்டு இந்த சந்தேகத்திலிருந்து தெளிவடையக்கூடியவராக சஹாபாக்கள் இருந்தார். புகாரி 2054வது ஹதீஸ்ல ஆதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, வேட்டையாடு சம்பந்தமாக ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வேட்டையாடக்கூடிய பழக்கம் இருந்தது. இப்போ இல்லை, இப்போ உள்ள காலகட்டத்துல வேட்டையாடுவது இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வேட்டையாடி அது சாப்பிடுவதால் வேட்டையாடு பழக்கம் இருந்தது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜில இக்ராம் ஆடை அணிந்த பின்பு நீங்க வேட்டையாடக்கூடாது தடையெல்லாம் பண்ணாங்க. அப்போ வேட்டையாடக்கூடிய பழக்கம் அப்படி இருந்தது. அப்போ அது மட்டும் ஒரு கேள்வி ரசூலுல்லாஹி கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க ஈட்டியை கொண்டு வேட்டையாடுறோம், ஈட்டியோட முனியில குத்தி நாங்க சாப்பிடுறோம், அது சாப்பிடலாமா என்பதாக கேட்கிறாங்க. ஈட்டியோடைய அதனுடைய முனியை தாக்கி அதை கொண்டால் அதை நாங்கள் உண்ணலாமா என்று கேட்கிறான். அப்ப ஈட்டியோடைய முனி பகுதியை கொண்டு அதை தாக்குறீங்க, அதுல அது அந்த உயிரினம் கொல்லப்படுதுன்னு சொன்னா நீங்க அதை சாப்பிட்டு விடலாம் என்று சொல்றாங்க. ஆனா அது வேட்டையாடுவதற்கு சில வழிமுறைகளும் எல்லாம் சொல்லி போடுவாங்க. அப்ப அதுவே அந்த ஈட்டியோட முனியில தாக்காம பக்கவாட்டுல நாங்க தாக்குறாம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கலாம். பிராணினால நீங்க வேட்டையாடி கொள்ளலாம் அப்படின்னு இருந்தால் சகோதரர்கள் வேட்டையாடி சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா அதுல ஒரு சந்தேகம் வருது, நாங்க ஈட்டியான நேரம் அப்படி கொடுத்துட்டோம், அது இறந்துருச்சுன்னு நாங்க சாப்பிடுறோம். அதே நேரத்துல பக்கவாட்டுல அது ஊசியில முனியில கொடுத்தாலும் பக்கவாட்டுலோடு அடிக்கிறோம் என்று சொன்னா அதை சாப்பிடலாமா? அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, அதை சாப்பிடக்கூடாது. பக்கவாட்டில் நீங்கள் தாக்கினால் அதை நீங்க அடித்து கொன்றது போல, அதனால நீங்க அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்பதாக சொல்றாங்க. இப்ப எவ்வளவு இந்த வேட்டையாடு விஷயத்துல கூட ஒரு சந்தேகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடனே கேட்கிறான். அதாவது நேர அந்த கூர்மையான அந்த ஈட்டியோட முனியை குத்தி அதுல அந்த பிராணி இறந்துன்னு அதை சாப்பிடலாம். அதே நேரத்துல பக்கவாட்டுல ஓடி சைடு வாசல் அடிக்கிறோம்னா அதை அடித்து கொண்டதுக்கு சமம் என்பதாக அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்பதை இதுல பார்க்க முடியாது. அதே போல வேட்டையாட விஷயமா இன்னொரு கேள்வி கேட்கிறான். நம்ம ஒரு மார்க்கத்துல நாய்களை செல்ல பிராணியை வளர்க்கக்கூடாது, மார்க்கத்துல செல்ல பிராணியை வளர்க்கக்கூடாது. அதே நேரத்துல தோட்டத்து காவலுக்கு வளர்த்துக் கொள்ளலாம், வேட்டையாடுறது நாயை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வேட்டையாடக்கூடிய நாயை என்ன செய்யணும்னா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா அது போய் வேட்டையாடுறது சொன்னா அது பல்லுல பிடிக்கிறதுன்னு அதை கொன்று விடாத அளவுக்கு அதை பிராக்டிஸ் பண்ணி அந்த வேட்டையாடுறதை அனுப்பணும். பிஸ்மில்லாஹ் வரலான்னு சொல்லி அந்த வேட்டையாடக்கூடியதை அனுப்பணும் என்று சொன்னா அது கொண்டு வரக்கூடியதை நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம். ஒருவேளை அது மரணிச்சா கூட நமக்கு எல்லா நாயை வேட்டையாட சொல்வதற்கு சில விஷயங்கள் சொல்லித்தராங்க. அப்போ அதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க ஒரு நாளை அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நாங்க அனுப்புறோம்,
அது நேரம் அங்க போகுது, வேட்டையாடக்கூடிய விலங்கினத்தை போய் தாக்குது. அதே நாங்க அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாம இன்னொரு நாய் இன்னைக்கு அப்போ அந்த பிராணி நாங்க சாப்பிடலாமா என்றால் கேட்கிறான். ஒரு நாள் இவர் பிராக்டிஸ் பண்ணி பிஸ்மில்லான்னு சொல்லி இந்த நாயை அனுப்பி விடுறாரு. அது போய் அந்த பிராணியை கடிக்கிறது. அந்த கடித்த அந்த பிராணி அங்க இருக்கும் பொழுது இன்னொரு நாய் அங்க இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நாங்கள் அனுப்பிய நாயும் இன்னொரு நாயும் அங்க இருக்கு அப்படி என்று சொன்னா எந்த நாய் எங்களுக்கு பிடித்ததுன்னு தெரியாது. அப்ப நாங்க அதை சாப்பிடலாமா என்று சொன்னோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் அந்த பொருளை நீங்க சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு அதை சந்தேகம் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்க இன்னொரு நாயை பார்த்தீங்கன்னா அது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அனுப்பப்பட்டிருக்குமா இல்லையா என்பது தெரியாது. அப்ப நீங்கள் அனுப்பின பிராணி உங்களை வந்து அந்த பிராணி போய் அந்த வேட்டையாடிச்சு என்று சொன்னா நீங்க அதை சாப்பிட கூடலாம். இன்னொரு 2 நாள் இருக்கு அப்படின்னா நீங்க அதை என்ன செய்யணும், சாப்பிடக்கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வெளியிட்டாங்க. அப்போ எவ்வளவு ஒரு மார்க்கத்துல சின்ன சந்தேகங்களாக இருந்தாலும் அது உடனடியாக கேட்கக்கூடியவராக சஹாபாக்கள் இருந்தாங்க. அதே போல நாங்கள் மார்க்கத்தில் வரக்கூடிய சந்தேகங்கள் அது தெளிவாக கூட அதை நம்ம நிகழ்ச்சியை அலட்சியப்படுத்தணும். அதே நேரத்துல அதை அப்படியே அலட்சியப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. அது தெளிவுபடுத்தும் விதமாக அது சம்பந்தமான கேள்விகளையும் அது சம்பந்தமான மார்க்க விளக்கங்களையும் பார்க்க வேண்டும். அதில் ஆரம்பத்தில் நம்ம பார்ப்பது போல மார்க்க விஷயங்களை ஏதேனும் ஒரு சந்தேகம் உள்ளது என்று சொன்னால் தெரிந்த நேரத்திலிருந்து கேட்கிறேன். இன்னைக்கு சூழல் எப்படி இருக்கு, நம்ம மார்க்க விஷயங்களை குறித்து நம்ம அசரத்துல போய் கேட்டோம்னா எந்த கேள்விக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா என்று கேட்பாரு. யாரும் நம்ம கேட்க முடியும்? ஓதுன அசரத்துக்கு தான் நம்ம போய் சின்ன விஷயங்களால எதுவும் சந்தேகமா கேட்க முடியும். ஆனா அவங்க வந்து அசரத்துல சொல்லுவாங்க, இங்க உள்ள மார்க்கம் கேட்கிற நான் ஒரு சுந்தர் ஜமாத்துல அசரத்தா இருக்கக்கூடியவர்கள் நம்ம எதுவும் கேள்வி கேட்டோம்னா என்கிட்ட நீ கேள்வி கேட்கல, என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா சொல்லுவாங்க. அப்ப தெரிந்த ஆட்களுக்கு நம்ம கேள்வி கேட்க முடியும். ஆனா மார்க்க விஷயங்களை யாருக்கும் தெரியுதோ அவங்களால கேள்வி கேட்கணும். ஏன்னா அந்த ஒரு சிந்தனை கூட இல்லாதவரா மார்க்க அறிஞராக இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய ஜமாத்தை பொறுத்தவரை ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டிருக்கோம், ஏராளமான மார்க்க சட்டங்களுக்கு விளக்கங்களை கொடுத்திருக்கோம். இந்த நிலையில் உங்களுக்கு எதுவும் சந்தேகமா நீங்க என்ன செய்யணும், கிளை தொடர்பு அதனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பெண்களுக்கு நாங்க தாய்க்களை வைக்கிறோம், அவங்கள்ட்ட போன் பண்ணி கேட்டுக்கலாம். இப்படி மார்க்க விஷயங்கள் என்ன செய்யும், நாம அதுல தெளிவடையும் வரை நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தெளிவடையும் வரை நம்ம என்ன செய்யணும், அதை ஆராய வேண்டும் என்பதை பார்க்க முடியாது. அப்போ அதுல சந்தேகத்துக்குரிய இடத்துல நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம வந்து சந்தேகம் என்று சொன்னா அதை பின்பற்றக்கூடாது. அது இப்போ நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அவர் தௌஹீத் முறையில திருமணம் பண்ணியிருப்பாரு. ஆனா சில பெண்கள் வீட்டுல இருந்து வரக்கூடிய அந்த பொருட்களை அவர் ஏற்றுக்கொள்வார். ஏன் அதை வாங்குறீங்க என்று சொன்னா, நான் கேட்கல, அவங்களா கொண்டு வந்து தாராங்க, நான் ஒண்ணுமே கேட்கல, எதுவுமே டிமாண்ட் இல்லை, அதுதான் சொல்லல, இதுதான் சொல்லல, அவங்களா கொண்டு வந்து இறக்குறாங்க என்பதாக சொல்லுவார். அப்ப அதுவும் மார்க்கத்துல என்ன செய்யக்கூடாது, தடை, அதாவது உங்களுக்கு தெளிவான விஷயங்களை அனுமதிக்கப்பட்டது இருக்கு, தடை செய்யப்பட்டது இருக்கு, சந்தேகத்துக்குரிய விஷயம்னு அந்த தடை செஞ்சிடணும். நான் கேட்கிற அவங்க விரும்புறது தாராங்க, அது தடை சந்தேகத்துக்குரிய விஷயம் தானே, அப்ப அதையும் தடை செய்ய வரணும். இப்ப எப்படி ஆகிப்போச்சுன்னா இப்போ உள்ள காலங்கள்ல தௌஹீத்ல இருக்கக்கூடிய கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை முதல்ல எதுவும் வேண்டாம் என்று திருமணம் செய்கிறார்கள். பின்பாக எனக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்வதாக கூட நமக்கு நிறைய கம்மிப்படும். இப்ப மார்க்கத்தை எந்த அளவு நம்ம விளங்கி இருக்கிறோம், விளக்கம் நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவாக இருந்த போதிலும் நம்ம அதுல சந்தேகங்கள் வந்து அதை தொடர்ச்சி கொள்ளணும். அப்ப மார்க்க விஷயங்கள் என்ன செய்யணும், அது எது நமக்கு அனுமதிக்கப்பட்டதோ அதை நம்ம நடைமுறைப்படுத்தும், எது தடுக்கப்பட்டதோ தெளிவானவற்றை நம்ம என்ன செய்யணும், அது சந்தேகம் இருந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டுமே தவிர நான் கேட்கல அவங்களுடன் தாராங்கள் என்பதாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் எந்த தவறான விஷயங்களுக்கும் எந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கும் முன்னுதாரணமாக நாம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு நபித்தோட வர அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சியிட போறேன், அது இந்த குலாமா என்று சொல்லக்கூடிய குவாமா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த நேர்ச்சி செய்து கொள்ளலாமா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். நேர்ச்சி என்பது அல்லாஹ்வுக்காக செய்யலாம். நேர்ச்சி என்பது தர்காக்கள் போய் செய்வது நேர்ச்சி கிடையாது. அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி என்பது நான் அல்லாஹ்வுக்காக இந்த பிராணியை எடுத்து முழுக்க ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்யலாம். மார்க்கத்துல அனுமதி இருக்கு. அப்படி ஒரு நபித்தோட என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர், நான் இந்த இடத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி குவாமா என்று ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துல நான் வந்து அடுத்து பலியிடலாமா, அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்யலாமா என்று கேட்கிறான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறாங்க தெரியுமா, எப்ப அறியாம காலத்துல
யாரேனும் அவர்கள் அங்க மாற்ற மத கடவுள்களுக்கோ அல்லது சிலைகளுக்கோ ஏதேனும் அங்க அர்த்தம் வெளியிட்டாங்களா என்பது விசாரிங்க சொல்றான். ஒரு அர்த்தப்படுகிறது மார்க்கத்தில் அனுமதி. ஆனால் ஒரு இடத்தை சொன்ன உடனே ரசூலுடைய கட்டளை என்ன, அந்த இடத்திற்கு முன்பாக மார்க்கத்துக்கு விரோதமான எது செயல் நடந்திருக்கா, இதனை ஏதேனும் சிலைகளுக்கு அவ்வளவு அறுத்து பண்ணிருக்கா என்பது நீங்கள் விசாரிகள் என்று சொல்லிட்டார். சகாபாக்கள் விசாரிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அப்படி எதுவும் அங்க நடக்கல. எந்த இதற்கு முன்பாக ஐயாமை காலத்துல அப்படி ஒரு பழக்க வழக்கங்கள் எதுவும் அந்த நடைமுறையில இந்த உத்தரவாதம் கொடுத்ததுக்கு பின்பாக தான் ரசூலா என்ன செய்யறாங்க, நீ இங்க அடுத்து நேர்ச்சி செய்து கொள்ளலாம் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லும் பொழுது அங்க ஏதேனும் மாறு செய்யுமாறு அங்க எதுவும் விசேஷம் நடந்திருந்தால் ஆகமுடைய மக்களை நீங்கள் அங்க என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சி செய்யக்கூடாது. அது போல ஆகமுடைய மகன் தன்னுடைய சக்திக்கு மீறி அவன் வந்து என்ன செய்ய நேர்ச்சி செய்யக்கூடாது. நமக்கு பொருளாதாரமே இல்லை, இறைவா நீ இதை ஏற்பாடு இருந்தா நான் 5 லட்சம் பள்ளியாசல் கொடுக்கேன், நான் 2 லட்சம் அவருக்கு கொடுக்கேன் என்பதாக நம்ம சக்திக்கு மீறி நேர்ச்சி செய்யக்கூடாது. நமக்கு சக்தி இருந்தால் முயற்சி செய்து கொள்ளலாம். சக்திக்கு மீறி நீங்க என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வை முயற்சி செய்யக்கூடாது. கடவுள்தான் சக்திக்கு மீறி செய்யக்கூடாது. நம்ம என்ன செஞ்சிருவோம், ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கணும், இறைவா நான் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் ஒரு நேரத்தையே வச்சிருவோம், கடைசியிலும் வாங்கி கொடுக்கவே முடியாது. அப்ப சக்திக்கு மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது, நேரத்தை என்பது சக்திக்கு மீறி நீ செய்யாத என்பதாக அல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அந்த இடமா இருந்தால் என்னது, நாளைக்கு உன்னுடைய பார்வையை அல்லாஹ்க்காக தான் நேர்ச்சி செய்கிற. ஆனா மற்றவர்கள் என்ன நினைச்சுக்க கூடாது, அந்த பின்வரக்கூடிய மக்களும் ஒரு மோசமான முன்னுதாரணமாக அந்த நேர்ச்சி என்று வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இங்க ஒருத்தர் நேர்ச்சி செய்திருக்காரு, அங்க ஏற்கனவே ஒரு நேர்ச்சி செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது, இந்த கடவுளுக்கு வழிபடக்கூடிய இடம் இருந்தது என்று அப்படி ஒரு குரலை புரவதனை செய்யும். அதுக்கு கூட இடம் வைக்கல. நீங்க வந்து எந்த ஒரு காரியத்தை முன்னெடுத்தாலும் நன்மையான விஷயத்துல என்ன செய்யலாம், முன்னுதாரணமாக இருக்கலாம். தீமையான விஷயங்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. அப்ப நீங்க நேர்ச்சியை செய்தாக இருந்தாலும் அந்த இடத்துல மாற்று மதத்துக்கோ அல்லது வேற எங்கேயோ நேர்ச்சியை செய்திருந்தால் அதுல வந்து நம்ம நேர்ச்சி செய்யக்கூடாது, அந்த சந்தேகமே வந்துவிடக் கூடாது என்ற அளவு ரசூலா பார்த்துட்டாங்க. இணை வைக்கிறவருடைய சாயல் கூட இஸ்லாத்துல இருக்கக்கூடாது ரசூலா ரொம்ப விரும்பினார். எந்த விதத்திலும் இணை வைப்பு வந்துடக்கூடாது. அவர் அடுத்தபடிதான் நாளைக்கு வேற எவரும் அவங்க வந்து வேற கடவுளுக்கு அவங்க அடுத்தபடியால ரசூலா அனுமதி கொடுத்துட்டாங்க. இணை வைப்பு காரியம் வந்து ஒரு சின்ன அளவு கூட இணை வைப்பு காரியம் வந்து விடக்கூடாது ரசூலா ரொம்ப தெளிவாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ இதெல்லாம் நேர்ச்சிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம கேடுகட்ட விஷயங்களுக்கு முன்மாதிரியாக இருந்துவிடக் கூடாது. அதே போல பாருங்க, பெண்கள் அந்த காலத்துல திருமணம் முடிக்கும் பொழுது கருகமை போடுவாங்க. அதே பாருங்க ஒரு சிறந்த உதாரணம் கிடையாது. கருகமணி என்பது இஸ்லாத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஏதோ மாற்று மதத்தவர்கள் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி தாலிக்கு ஒப்பாக அந்த கருகமணியை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துலையும் அந்த கருகமணியை பொறுத்தவரை ரொம்ப கவனமா பார்ப்பாங்க, கண்ணில் ஒட்டி இருப்பாங்க. ஏதோ அது தொலைஞ்சிட்டுனா கணவர் மௌத்தார போற மாதிரி அதை காணலையே, அதை எங்க போச்சுன்னு தெரியல, இந்த அளவுக்கு தான் பயப்படுறாங்க. கருகமணிக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சொல்லுங்கள். அப்ப ரசூலா வந்து என்ன செய்றாங்க, கலருக்கு தடை கிடையாது. பெண்கள் வந்து கருப்புகள்ல ஆபரணங்கள் போடலாம், தடை கிடையாது. ஆனா உங்களுடைய என்ன வந்துடக்கூடாது, அது ஏதோ கணவனுடைய ஆயுள் காலமே அதுல இருக்கிற மாதிரி அது அன்புக்குன்னு வைங்களேன். அந்த ஓடி அது கருகமணி வந்துருச்சு, கணவருக்கு என்ன ஆகும்னு தெரியும் என்பதான மாற்று மத சகோதரருடைய அப்படி சாலை கூட இந்த கருகமணியில வந்து இந்த கருகமணி லேட்டஸ்டா மாறி என்னாச்சு, கொஞ்சம் தங்கம் ஊடையில பாசி, கொஞ்சம் தங்கம் ஊடையில பாசி, இப்படி கருகமணியில வர ஆரம்பிச்சு. அப்ப இவருடைய முன்னுதாரணம் நல்ல முன்னுதாரணமும் கிடையாது. நீங்க கருப்பு கலரை பயன்படுத்திக் கொள்ளலாம், அது தர கிடையாது. அதே நேரத்துல கருகமணி அதோடைய நம்பிக்கை எப்படி இருக்கு, அது ஒரு கனவுடைய ஆயுள் போல அந்த மாதிரி நம்பிக்கையில சந்தேகம் வந்துச்சா நீங்கள் கருப்பு கலர் ஆபரணங்களை அணியக்கூடாது. இதுதான் இஸ்லாத்துக்குள்ள அணியக்கூடாது. உங்களுக்கு சந்தேகமானது எதுவும் தெரியுதா, இல்ல அதுல நம்பிக்கையானது இருக்க கலர் உங்களுக்கு தடை கிடையாது. ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமா இருக்கக்கூடாது, அது தடை செய்யப்பட்டுள்ளது. திருமணத்தை எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த திருமணத்துக்கு நேர ஆப்போசிட்ல இந்த திருமணம் நடக்கும். ஒரு வயதான நன்னியை கூட்டு வந்து அந்த கருகமணியை கிட்ட சொல்லி அவர் காட்டிக்கிறது கூட அதுல பூர்வம் வந்து எவ்வளவு ஆச்சரியம் நடக்கு. அவர் இது எல்லாமே மாற்றத்தில் இல்லாத முன்னுதாரணமாக இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கு, இப்படிப்பட்ட மோசமான முன்னுதாரணமான திருமணம் நடக்கு, அங்க நம்ம எந்த சலனமும் இல்லாம கலந்து கொள்றாங்க. அங்க போய் நம்ம கலந்துக்கிறோம், அங்க போய் நம்ம சாப்பிடுறோம், அங்க போய் நமக்கு உறவினர்கள் வேணும்னு சொல்லி சொல்றோம், நம்ம எல்லாத்தையும் எதிர்க்கிறோம்.
ஆனா அர்த்தமான விஷயத்தவே கலந்துக்கிட்டோம் என்று சொன்னா எப்படி ஒரு மோசமான நடவடிக்கைக்கு முன்னுதாரணமாக நீங்க இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட குழப்பமான விஷயங்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் என்பதை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சந்தேகத்திற்கோ அல்லது முன்னுதாரணம் மோசமான முன்னுதாரணத்துக்கோ ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பொழுதும் அவர்கள் இடம் வைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சமயத்துல வீட்டுல ஒரு பேரிச்சம்பழம் கிடையாது. பேரிச்சம்பழம் கிடக்குன்னா எல்லா வீட்லயும் இருக்குன்னு அதை சாப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுல பேரிச்சம்பழம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பேரிச்சம்பழத்தை எனக்கு திங்கணும் ஒரு ஆசை இருக்கு, ஆனால் இது ஜக்காத்து பணத்திலிருந்து வரக்கூடியதாக ஜக்காத்துடைய பொருளா இருந்தோம், நான் என்ன செய்ய அஞ்சுகிறேன், அதனால நான் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடாம நான் வைக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்ப எந்த வகையிலும் சந்தேகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இடமளித்ததே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருந்தா ஒரு அற்பமான பேரிச்சம்பழம் நான் சாப்பிடலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் எந்த அளவு முக்கியமான சந்தேகமா அதுக்கு நான் உடன் போக மாட்டேன், அனுமதிக்க கொடுக்க மாட்டேன் என்று சொன்னா, இன்னைக்கு இஸ்லாமிய திருமணம் என்று சொல்லி மாறாக நடக்கக்கூடிய இஸ்லாமிய திருமணங்கள்ல போய் நம்ம போய் கலந்துக்கிறவங்க எந்த சடங்கும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கம் புறக்கணிக்கப்படுது, வேதங்கள் புறக்கணிக்கப்படுது. அப்ப அதையெல்லாம் நம்ம பெரிய விஷயமாக கருதாமல் அதுல போய் கலந்துக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பாவத்திற்கு துணை போகக்கூடிய விஷயத்தை அது இருக்கிறார். அவர்கள் செய்யக்கூடியது தெளிவான அப்பட்டமான பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்தை நான் செய்யாட்டாலும் அதுல துணை போவது என்பது நான் பாவம் செய்யக்கூடிய சமமானதாக இருக்கிறது. அதே போல புது வீடு பெற்றாங்க என்று சொன்னா முதலே பூமி பூஜை மாறி பண்றது. இன்னைக்கு பள்ளிவாசல் அசத்தமார்கள் செய்யறதுலாம் அவங்க ஆச்சரியமா இருக்கு. பள்ளிவாசல் பூமி பெற்றாங்கன்னா அதுக்கு பூமி பூஜை பண்றாங்க, அதுல தோண்டி அதுல பால் ஊற்றுறது, அது மற்ற மதத்தை அவர்கள் பண்ணலாம், அது அவர்களுடைய நம்பிக்கை. உனக்கு இஸ்லாத்துல அந்த மாதிரியான நம்பிக்கை கிடையாது. உன்னுடைய சொந்த இடம், உன்னுடைய சொந்த பணத்தை நீ பெற்ற வீட்டுக்கு அதுல ஒரு பூமி பூஜை போடுற இந்த பேர்ல மாற்றத்துக்கு மாற்றமான விஷயங்களை ஒரு மோசமான விஷயங்களுக்கு முன் உதாரணமாக நாம இருக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. அது போல வீடு கட்டி முடிச்சவன பால் காசு என்ற பெயரில அந்த பால் பொங்கி வரணும். பால் பொங்காம கருகிட்டுனா என்ன ஒரு இருந்து வந்துடுவேன். அவ்வளவு ஒரு பவுண்டேஷன் போட்டு ஸ்ட்ராங்கா கட்டுற வீட்டுல இந்த பால் கருகிட்டுன்னு சொன்னா அங்க ஒரு மனவர்க்கம் வந்துடும். எல்லாமே மோசமான மூட பழக்க வழக்கங்களா இருக்கு. அப்ப இஸ்லாமிய அடிப்படை சட்டத்துல தீமைக்கு துணை போகக்கூடாது, தீமைக்கு உதவக்கூடாது என்பதை நம்ம பார்க்க முடியுது. திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது நன்மையிலும் இறை அச்சம் நீங்கள் ஒருவருக்கொரு உதவி செய்து கொள்ளுங்கள். நன்மையான விஷயமா இறை அச்சத்தோடு ஒரு விஷயமா நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். நீங்க இங்க இருந்து ஒரு பயணமா போறீங்க, அது எவ்வளவு நன்மை இருக்கு, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக நடந்து போவாங்க, கூட கூட்டுவாங்க, அல்லாஹ்வுடைய பயான் நடக்க அதுல அழைப்பு கூட்டு போங்க. நன்மையான விஷயங்கள் இறையற்ற விஷயத்தில் உதவி செய்யுங்க. அதே நேரத்துல பாவமான விஷயங்களிலும் வரம்பு மீறக்கூடிய விஷயத்தில் ஒருவருக்கொரு உதவி செய்யக்கூடாது. யாராவது இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சரி, பாவமான விஷயமா வரம்பு மீறக்கூடிய விஷயமா நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். திருமலை குர்ஆன்ல தந்தையும் தாயும் எப்படி பேர வேண்டும் என்பது நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. தாயை சீ என்று கூட நீ சொல்லிவிடக்கூடாது. அவ்வளவு நீ தாயை கண்ணியமா மதிக்கணும். நீ தாய்க்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெளிவா கொடுக்க வேண்டும். அவருக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். நீ தொழுகிட்டு இருக்க தாய் அழைப்பு என்று சொன்ன தொழுகை விட்டு தாயுடைய அழைப்புக்கு என்னென்ன கேட்கும் என்பதாக மாற்ற சொல்லக்கூடிய அதே நேரத்துல உன்னுடைய தாய் இணை வைக்குமாறு உன்னை ஏறுனா நீ கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய இது என்ன, உன் தாயை நீ அவ்வளவு கண்ணியமா நடத்தணும், அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் செய்யணும். அதே நேரத்தில் உன் தாய் இணை வைக்குமாறு உன்னை பாவமான காரியங்களை செய்யுமாறு உனக்கு ஏதேனும் அவர் கட்டளையிட்டால் அதை என்ன செய்ய பின்பற்றக்கூடாது. நல்லா சொல்லும். இப்ப பாவமான விஷயத்திலும் வரம்பு மீறிய காரியத்திலும் என்ன செய்யக்கூடாது, ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடாது என்பதை பார்க்க முடிகிறது. அதுபோல 37வது அத்தியாயம் 19வது வசனத்துல நீங்க பார்த்தா தெரியும். அந்த குர்ஆனுடைய வசனம் ஒரு பெரிய வசனமாக இருக்குது. அதுல கடைசி அல்லாஹ் சொல்கிறான், தவறு செய்வதற்கும் தவறுக்கு உதவி செய்வதையும் ஒன்று திரட்டுங்கள், அவர்கள் நான் துறை விசாரணை செய்வேன் என்பதாக அவருக்கு விசாரணை உண்டு என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். அப்ப யாருக்கு பாவம் செய்வதற்கும் அதற்கு உதவி செய்வதற்கும் ஒன்று திரட்டுங்கள் என்று சொன்ன உதவி செய்யுதுங்க பேர்ல பாவமான காரியத்துல எனக்கு அந்த உடன்பாடு இல்லை, ஆனா நீ சிச்சமாக எனக்கு ஒரு நெருங்கிய சொந்தம், நான் போகணும், ஊரை ஒடுக்க முடியாது, ஜமாத்தை திட்ட முடியாது, ஊரை நினைச்சு போகணும் அப்படின்னு சொல்லி உதவி செய்யணுமே, நாளை அவர்களும் நரகத்துக்கு போக நம்மை நரகத்துக்கு இழுத்து கொண்டு போவார்கள் என்பதை இது பார்க்க முடியாது. பாவமான விஷயத்திலையும் அதே நேரத்துல வரம்பு மீறக்கூடிய விஷயத்திலும் நம்ம ஒருவருக்கு உதவி செய்யக்கூடாது.
அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரொம்ப தெளிவான மார்க்கமாக இருக்கிறதுனால அல்லாஹ்வை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். வசி மட்டுமே பின்பற்றக்கூடிய ஏகத்துவாதியா இருக்க வேண்டும். ஒரு மாதத்துல நம்ம எல்லாம் இணையக்குள்ள இருந்தோம், எல்லாருமே இருந்தோம். தர்காக்கள்ல போய் முட்டணும், அங்குள்ள தீபத்தை வழங்கணும், கயிறுகளை கட்டுவோம், பேய் பிசாசுக்கு பயப்படுவோம், அப்படி எல்லாம் அறியாமை பழக்கம் இருந்தோம். ஆனா இன்னைக்கு மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய மாபெரும் துணையை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்த வழிபாடு அதுல இருந்தெல்லாம் மீண்டு ஒரு ஏகத்துவவாதியா அல்லாஹ் ஒருவன் தான் மனக்கூடக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பின்பற்றுக்கு தகுதியானவர்கள் என்று நாம என்ன நினைச்சிட்டோம், உறுதியா இருக்கிறோம். ஆனா இந்த உறுதியில நம்ம உறுதியா இருக்கோம். ஆனா இதுவும் சைத்தான் கொடுப்பான். எப்படி என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற நாமட்ட அல்லாஹ் சைத்தான் என்ன செய்வானா, இனிமேல் நம்மகிட்ட வந்து இணையப்பு காரியத்தை வந்து தூண்ட மாட்டான். நீ இனிமேல் தர்காவுக்கு போ, இனிமேல் நீ போய் அங்க போய் இது தூண்ட மாட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனா இனிமேல் என்ன செய்வான், அர்த்தமான விஷயங்கள் இருக்குல்ல அதுலதான் சைத்தான் இனி நம்மை என்ன செய்வான், வழி நடப்பான் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ திருமலை குரான்ல அல்லாஹ் 103:1-2 சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரையும் உண்மையை போதித்து பொறுமையை போதித்துக் கொள்வதையும் தவிர அல்லாஹ் அவனது தூதருக்கும், அதாவது எப்படி அந்த வசனம் வருதுன்னா 2 விதமா வருது. அதுல ஒன்று வந்து அல்லாஹும் அவனது தூதருக்கும் நல்லறங்கிற விஷயத்துல இந்த அளவிற்கு வலியுறுத்தி இருக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னா உண்மையை போதித்து பொறுமையை போதிக்க வேண்டும், உண்மையை சொல்லக்கூடிய நபராக இருக்க வேண்டும். நம்மள்கிட்ட எவ்வளவு வசனம் கொஞ்சம் மாறி இருக்கு. அதோட சைத்தான் என்ன செய்யறான்னு நாம இன்னும் தர்கா வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்ல போக மாட்டோம். ஆனா நம்ம வந்து சொற்பமாக அற்பமாக நினைக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் வந்து நம்மள குழப்பம் செய்வான். இப்ப நம்ம இணையத்துல இருந்து விலகி இருந்தாலும் இது போன்ற பாவத்துக்கு துணை போடுது, இது போன்ற முன்னுதாரணம் தேர்தல் முன்னுதாரணம் போடுது, இஸ்லாமிய சட்ட நெறிகள்ல வாழ்வியல்ல நடைமுறைப்படுத்த முடியாமல் ஆகுது தான் பார்ப்போம். அது முன்னாள் வாழ்ந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, தீபம் இருக்குல்ல தீபத்தை வழங்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. இப்ப சைத்தான் என்ன செய்யறாங்க, தீபத்தை வழங்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த தீபத்திலிருந்து மீண்டு வந்துட்டாங்க. தீபத்திலிருந்து மீண்டு வந்தோம். அகமதுல 8810 பாருங்களேன், அரேபியர்கள் தீப கற்பத்திலிருந்து தொழுகையாளராக தன்னை வணங்குவராகும் என்ற நம்பிக்கை சைத்தான் இழந்து விட்டான். அவர் இன்னுமே அதில் செய்ய மாட்டாங்க என்பதை சைத்தான் வந்து இருந்த போதும், ஏனினும் அவர்களுக்கிடையே பிளவை உருவாக்குவான். எப்படி பிளவை உருவாக்குவான்னா அவர் மத்தியில குழப்பங்களையும் அவர்கள் மத்தியில அந்த பெரும் பாவத்தை இல்லாமல் சிறு சின்ன விஷயங்கள் சொற்பமான கருதக்கூடிய அற்பமான விஷயங்கள் மத்தியில குழப்பத்தை உருவாக்கி அவர்கள் மத்தியில பிளவை உண்டு பண்ணுவான் என்பதை சைத்தான் வந்து தெளிவாப்பான். அப்ப நம்மளுடைய விஷயத்துல அல்லாஹ் ஒருவன் தான் என வழங்கிக்கு பின்பு சைத்தான் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல துணை போட சொல்லி நம்மை அப்போ கேள்விப்பட்ட விஷயத்தை தள்ள பார்ப்போம். அப்போ இதுல எல்லாம் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அடுத்த ரமலான்ல சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றையோடு பயான்களும் கேள்வி நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை உங்களுக்கு பரிசீலிப்பு நிகழ்த்தப்படும் இன்ஷா அல்லாஹ். வாஹிதுனா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.